வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய துலாம் ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள துலா ராசி அன்பர்களே, எப்பொழுதையும் நேர்மையே குறிக்கோளாக கொண்டவர்கள் நீங்கள். பிறரை எளிதாக புரிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்த உங்களுக்கு எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனைகளே இருக்கும். எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும், எல்லோரும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணமும், யாருக்கும் எப்பொழுதும் துரோகம் செய்யக்கூடாது என்பதை ஒரு அடிப்படை தத்துவமாகவும் குறிக்கோளாகவும் கொண்டவர்கள் நீங்கள். ஏனென்றால் உங்களுடைய ராசியில்தான் சனீஸ்வர பகவான் உச்சம் பெறுவார். நாயக்காரகன் நீதி தேவன் என்று அழைக்கப்படுகின்ற சனீஸ்வர பகவான் உச்சம் பெறுகின்ற ராசியில் பிறந்த நீங்கள் எப்பொழுதும் அதிர்ஷ்டசாலி. உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிர பகவான் அசுரகுரு என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரன் ராசியாதிபதியாகவும், யோகக்காரர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது 4ஆம் இடம் என்கின்ற ஒரு கேந்திரத்திற்கும் 5ஆம் இடம் என்கின்ற ஒரு கோணத்திற்கும் அதிபதியாக வருகின்ற சனீஸ்வர பகவான் முதன்மையான யோகக்காரர்கள். அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்திற்கும் 12ஆம் இடம் என்கின்ற அயன சயன விரயஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் அடுத்தபடியான யோகக்காரர். ஆகையால் சுக்கிரன், சனி, புதன் போன்றவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர்கள். இங்கு இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது நாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் 3 விதமான கண்ணோட்டத்தில் காணவிருக்கின்றோம். அதாவது முதலாவதாக கோள்களின் சஞ்சார நிலை, அவர்களின் பலாபலன்கள். அடுத்தபடியாக துறை ரீதியான பலன்கள். இறுதியாக சந்திராசிரம நாட்கள் எவை, அத்தகைய நாட்களில் எவ்வாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மேலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் இறை வழிபாட்டுக்குரிய தினங்கள் எவை, அத்தகைய நாட்களிலே எந்த இறைவனை வழிபட வேண்டும் என்பதையும் எடுத்துக்கூற இருக்கிறேன் என்பதனால் நீங்கள் இந்த பதிவை முழுவதுமாக பார்க்கின்ற பட்சத்திலே முழு பலன்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதை பணியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக கோள்களின் சஞ்சார நிலை என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டுக்குள்ளிலே ஒரு ராசியிலே அதிக ஆண்டுகள் இருக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். 2.5 வருடம் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகன். மேலும் தற்பொழுது இந்த மாதத்தை பொறுத்தவரை அவர் 3ஆம் இடத்தில் மிக சிறப்பாக இருப்பதும், மேலும் அவர் இருக்கின்ற நட்சத்திரமாகப்பட்டது உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூராடம் நட்சத்திரம் என்பதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை சனீஸ்வரரால் சகலவிதமான நன்மைகளையும் நற்காரியங்களையும் சுபகாரியங்களும் ஈடுபடக்கூடிய ஒரு ஆற்றலையும் உங்களுக்கு அருள் பாவிப்பார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், தைரியம், வெற்றி ஸ்தானம், சகோதரஸ்தானம். எனவே உங்களுடைய முயற்சிக்கு சரியான அங்கீகாரமும் வெற்றியும், சமூகத்தில் சரியான மரியாதையும், சுய கௌரவத்துக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாத வகையாகவே இந்த மாதத்தை பொறுத்தவரை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்யவிருக்கின்றார். இந்த மாதத்தை பொறுத்தவரை 3ஆம் இடம் என்பது சனீஸ்வரருக்கு மிகவும் உகந்த இடம். 3, 6, 11 போன்ற இடங்களில் சனீஸ்வரர் இருந்தால் அபரீதமான ராஜயோகத்தை தருவார். இந்த மாதத்தில் அவர் சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவது 3ஆம் இடத்தில் சுக்கிரன் சனியாகப்பட்ட சேர்க்கை 1க்குரியவனும் 5க்குரியவன் சேர்க்கை என்பது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கையாக இருக்கும். இது ஜனன ஜாதகத்தில் வந்தால் மிக சிறந்த ராஜயோகம். அத்தகைய தசாபுத்தி அந்தரங்களிலே மிக உயர்ந்த பலன்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வரை சனி சுக்கிர சேர்க்கையாகப்பட்டது மிக அற்புத யோகத்தை, மிக மிக யோகமான நல்ல பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார்கள். 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனியாகப்பட்டவர் அவருக்குரிய பார்வை என்று பார்க்கின்ற பொழுது 3, 7, 10 போன்ற பார்வைகளை கொண்ட சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தை பார்வை செய்வதும், 7ஆம் பார்வையாக சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று ஒரு சேர சுக்கிரனும் சனியும் 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்வதும் மிக சிறந்த நல்ல பலன்களையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். எங்கு சென்றாலும் உங்களுக்கென்று ஒரு தனி மரியாதை, உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. எப்படி இருப்பினும் மாதக்கோள்களிலே சூரியன், செவ்வாயாகப்பட்டவர்கள் உங்களுக்கு சில உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இரத்த கொதிப்பு போன்ற பிரச்சனை, வயிற்று வலி போன்றவற்றை கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற
சனீஸ்வராலும் சுக்கிரனாலும் இவற்றையெல்லாம் பெரிய அளவிலே பாதிப்புகளை எதிர்கொள்ளாமல் அவற்றுக்கான நிவர்த்தியை உங்களுக்கு எந்த விதத்திலும் கொடுத்து மிக சிறந்த நல்ல சாரீரிக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. சனீஸ்வருடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வை செய்வது வருகின்ற தனலாபத்தை சரியான ஒரு முதலீடு செய்து அவற்றிலே எதிர்காலத்துக்கு நல்ல உதவிகரமாக அமைகின்ற விதமாகவே உங்களுடைய முதலீடாகப்பட்டதும் விரயமாகப்பட்டதும் அமையும். இவ்வாறு சனீஸ்வரர் இந்த மாதத்தில் பல்வேறு விதமான யோகங்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக ஒரு ராசியிலே 1.5 வருடங்கள் இருக்கக்கூடிய சர்ப்ப கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ராகு கேது என்று பார்க்கின்ற பொழுது 4ஆம் இடத்தில் கேதுவாகப்பட்டவர் மாதத்தின் முற்பகுதியிலே சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். சூரியன் உங்கள் ராசியை பொறுத்தவரை பாதகாதிபதி. 11ஆம் இடம் என்பது உங்கள் ராசிக்கு பாதகஸ்தானம். எனவே 4ஆம் இடம் என்பது தான் சுகஸ்தானம். சுகஸ்தானம் என்ற அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது உடல் நலத்திலே சற்று ஆரோக்கிய சாரீரை எப்படி இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது சற்று மந்த நிலையை கொடுக்கக்கூடிய, எவ்வளவு யோகங்கள் இருந்தாலும் அவற்றை பெற முடியாத ஒரு உடல்நல பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே சூரியன் கேது சேர்க்கையாகப்பட்டது அமைகின்றது. சற்று உடல்நலத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். 10ஆம் இடத்தில் பாம்பு அமர்ந்தால் பரலோகத்தை ஆழ்வாய் என்ற பழமொழிக்கு ஏற்ப 10ல் அமர்ந்திருக்கின்ற ராகுவை குரு பார்வை செய்வதனால் தொழில் ரீதியாக, உத்தியோகம், வியாபார ரீதியாக எல்லாவற்றிலும் நன்மையை ராகுவாலும் நீங்கள் பெறுவீர்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்தை குருவும் செவ்வாயும் பார்வை செய்கிறார்கள். வேறு எந்த கிரகம் என்று பார்த்தால் சூரியன் பார்வை செய்வார் மாதத்தின் முற்பகுதி வரை. அப்படி பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடத்தை 3 கிரகங்கள் பார்வை செய்வது ஒரு வகையிலே நன்மையை கொடுக்கும். ராகு மிகவும் பலம் பெறுகின்ற அமைப்பிலே உங்களுடைய ஜீவன ரீதியாக மிக சிறந்த தன லாபத்தையும் திருப்திகரமான ஏற்றத்தையும் பெறக்கூடிய மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ராகு கேதுவாலும் அமையும். இறுதியாக ஆண்டுக்கோள்களிலே குரு பகவான், ஒரு ராசியிலே 1 வருடம் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தில் மிக பலமாக இருக்கின்றார். அவர் இருக்கின்ற வீட்டுக்கு அதிபதியான செவ்வாயுடைய பார்வையும் பெறுவது அவரை மேலும் பலப்படுத்துகிறது. பொதுவாக 2ஆம் இடத்தில் தனம், குடும்பம், வாக்கு, கல்வி ஸ்தானத்தில் குரு இருந்தால் மிக சிறந்த யோகத்தையும் தன லாபத்தையும் கொடுப்பார். வாக்குக்கு சரியான வலிமை கிடைக்கும். எந்த ஒரு சொல் சொன்னாலும் மற்றவர்கள் அவர் ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே உங்களுடைய பேச்சு திறமையாகப்பட்டது இருக்கும். எனவே சமூகத்திலே உங்களுக்கான அந்தஸ்து என்று பார்க்கின்ற பொழுது அதிகமாக காற்றொலி வீசக்கூடிய, மிகப்பெரிய பட்டொலி வீசக்கூடிய வகையிலே சமூக அந்தஸ்தாகப்பட்டது மிக உயர்ந்த அளவிலே உங்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். இவையெல்லாம் குருவாகப்பட்டவர் மிக சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. ஆண்டுகோள்கள் சிறப்பாக இருக்கின்ற ரீதியிலே தசாபுத்தி அந்தரங்களும் உங்களுக்கு சாதகமாக இருந்துவிட்டால் எந்த ஒரு செயலையும் மிக சிறந்த ஏற்றத்தை பெறுவீர்கள். உங்களுடைய சாரீரமாகப்பட்டதும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கும். உங்களுடைய தொழிலாகப்பட்டதும், எண்ணங்களாகப்பட்டதும், சிந்தனைகளாகப்பட்டதும் மிக சீரான வகையிலே நல்ல ஒரு வெற்றி படிக்கட்டில் ஏறக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். இவையெல்லாம் ஆண்டுக்கோள்களே இந்த மாதத்தில் நீங்கள் பெறப்போகின்றீர்கள். அடுத்தபடியாக மாதக்கோள்கள் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வரை பஞ்சம ஸ்தானாதிபதியான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சனீஸ்வரோடு சேர்க்கை பெறுவதும் 3ஆம் இடத்தில் அமர்வதும் பல்வேறு விதமான யோகத்தை கொடுப்பார். கலைத்துறையிலே ஏற்றம், கணவன் மனைவி உருவாகப்பட்டதில் சீரான ஒரு ஏற்றம், நல்ல ஒரு மகிழ்ச்சியான இணக்கம், புத்திர வகையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி, புத்திர பேர் எதிர்பார்த்து கொண்டு பொருளுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு, அந்த மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமையும். பொதுவாக கோச்சார ரீதியாக 3ல் அமர்கின்ற சுக்கிரன் மிக யோகத்தை கொடுப்பார். அந்த யோகமாக பார்த்து ஏற்றத்தை கொடுக்கின்ற வகையாகவே உங்களுக்கு முன்னேற்றமாகவே இந்த மாதம் அமையும். மாத கோள்களிலே அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு யோகக்காரனான புதன் பகவான். புதன் பகவானை பொறுத்தவரை இந்த மாதத்தை பொறுத்தவரை சாதகமாக 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் மாதம் முழுவதும் இருப்பது புதனாலும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். மாதத்தின் முற்பகுதியிலேயே புதனாகப்பட்டவர் சூரியனோடு சேர்க்கை பெறுகின்ற புதன் ஆதித்ய யோகம் பல்வேறு விதமான யோகத்தை கொடுக்கும். அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் என்கின்ற பஞ்சமஸ்தானத்தில் போகின்ற பொழுது லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் சுக்கிரனும் சனியும் மிக சிறப்பாக இருக்கின்ற ரீதியிலே உங்களுக்கான லாபம் மிக மிக திருப்திகரமாக அதிகமாகவே இருக்கும். இவையெல்லாம் புதனாகப்பட்டவர் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாவற்றிலும் சாதகமாகவே இருக்கின்றார். சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய மாதமாகவும், சுப காரியங்கள் நடக்கக்கூடிய மாதமாகவும், பதவி உயர்வு, பதவி பட்டம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் புதனாலும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். இறுதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் சிற்று கோபத்தை கொடுப்பார். பொதுவாக 7ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்றார். பிப்ரவரி மாதம்
6ஆம் தேதி அன்று அதுவரை மீனத்தில் இருந்தவர் அப்பொழுது 7ஆம் இடத்துக்கு வருகின்றார். 7ஆம் இடத்துக்கு வருகின்றவர் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி முதல் மிக சிறந்த தைரியத்தை கொடுப்பார். அதே சமயத்தில் தண்டாவாதங்களையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தி விடுவார். அவற்றினால் சற்று மனக்கசப்புகளும் எதிரிகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக அமைந்துவிடும். சற்று கோபத்தை குறைத்து கொண்டு வார்த்தைகளில் நிதானமாக ஒரு போக்கை கடைபிடித்து வந்தாலே செவ்வாயால் பெரிய அளவிலே உங்களுக்கு கெடுபலங்கள் ஏற்படாதவாறு இருக்கும். முருகப்பெருமானை வணங்குவதன் மூலம் செவ்வாயாகப்பட்டவர் நன்மையை செய்வார். 7ஆம் இடம் என்பதுதான் கணவன் மனைவி உறவை கொடுக்கக்கூடிய இடம், மேலும் பங்கு தொழில் செய்பவர்களுக்கான இடம். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவற்றில் உங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் வார்த்தையில் கவனமாக இருந்துவிட்டால் இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிகரமான மாதமாகவே அமையும். இதுவரை நாம் கோள்களின் சஞ்சார நிலையை பார்த்தோம். இனி துறை ரீதியான பலன்கள் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது முதலில் வியாபாரி அன்பர்களுக்கு. அன்புள்ள வியாபாரி அன்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கிரன் சனி சேர்க்கையாகப்பட்டது 3ஆம் இடத்திலும் வெற்றி ஸ்தானத்தில் இருப்பதனாலும் 9ஆம் இடத்தை அவர்கள் பார்வை செய்வதனாலும் தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது மிக சிறந்த ஏற்றத்தையும் மிக சிறந்த நன்மை, தனலாபம், தொழில் லாபம், தொழில் அபிவிருத்தி, புதிய தொழில் துவங்கக்கூடிய உத்வேகம், அதற்கான எண்ணங்களை சிந்தனைகளை சீராக செயல்படுத்தி அவற்றில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்கிறது. மேலும் புதனாகப்பட்டவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற அம்சத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரை வியாபாரத்தில் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் மிகப்பெரிய மேன்மையும் தன லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு. இருப்பினும் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் சற்று கோபத்தை கொடுப்பார். அவசரப்பட்டு பேச்சுவிடுவீர்கள். அவசரகதியாக எந்த ஒரு செயலையும் ஈடுபடுவீர்கள். அவற்றை குறைத்து நிதானமாக ஒன்றுக்கு 2 முறை சிந்தித்து செயல்பட்டால் துளாராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாகவே அமையும். இனி நாம் உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நான் ஐடி துறை சேர்ந்த அன்பர்களுக்கு உங்களை பொறுத்தவரை இந்த மாதம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், பதவி உயர்வு மட்டுமல்லாமல் ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் மிக சிறந்த யோகத்தை எல்லாம் பெறக்கூடிய மாதமாகவே இருக்கின்றது. ஆண்டு கூழ்கள் அற்புதமாக இருக்கின்ற இந்த மாதத்தில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மையே கிடைக்கும். இனி நாம் ஐடி துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் இந்த மாதத்தில் சுக்கிரன் சனி சேர்க்கையாகப்பட்டது உங்களுடைய எண்ணங்கள், அபிலாஷைகள், ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையிலே தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அத்தகைய முயற்சியிலே நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ செல்லக்கூடிய எண்ணம் கொண்டவர்களுக்கு அதற்கான சாதகமான மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. எனவே உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற நற்சான்றிதழும் பாராட்டுதலும் அதற்கான ஒரு உத்தியோக உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், தட்டுமுட்டு தடங்கல்கள் இல்லாமல் எதிரிகள் இல்லாத நிலையாகவே இந்த மாதம் உங்களுடைய துறையிலே நீங்கள் பெறுவீர்கள். மிக சிறந்த மகிழ்ச்சியான மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்கின்றது. தசாபுத்தி அந்தர்களும் உங்களுக்கு சாதகமாக இருந்துவிட்டால் யோகமாகப்பட்டது பன்மடங்கு பெருகும். இனி நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த மாதத்தில் முதலில் திருமணமான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கின்ற பார்க்கின்ற பொழுது குடும்பஸ்தானத்தில் குரு இருப்பது மிக சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். ராசியாதிபதியும் இந்த மாதத்தில் பலமாக இருக்கிறார். இருப்பினும் 7ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருந்து அவருடைய பார்வை என்று பார்க்கின்ற பொழுது 4, 7, 8 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கின்றார். 8ஆம் பார்வையாக குரு அமர்ந்திருக்கின்ற 2ஆம் வீட்டை தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கின்றார். 2ஆம் வீடுதான் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனம், கல்வி புரியது. அப்படி பார்க்கின்ற பொழுது செவ்வாய் யுத்த கிரகம், எப்பொழுதும் அவசரமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர். அப்படி இருக்கின்ற இந்த மாதத்தில் நீங்கள் சற்று நிதானமான சிந்தனைகளும் இறை வழிபாடை அதிகப்படுத்துவதும் தட்சிணாமூர்த்தியும் ஆஞ்சநேயரையும் வணங்குவதன் மூலம் இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் யோகமும் நடக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய, புதிய வீடு வாங்கி அவற்றில் குடியேறக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கின்றது. எல்லாவற்றிலும் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு யோகமான மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு அதற்கான மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய வகையிலும், புத்திரர்களால் உங்களுக்கு எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியும் அவர்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு எல்லாவற்றிலும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். நீங்கள் உத்தியோகம், தொழில், வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் அவற்றிலெல்லாம் உங்களுடைய வெற்றி கொடியை மிக ஆணித்தரமாக அழுத்தமாக நாட்டுவீர்கள். எல்லாவற்றிலும் யோகத்தை பெறக்கூடிய வகையாகவே உங்களுடைய ஜீவன ரீதியான செயல்பாடுகள் அமையும். அவற்றிலே நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இனி நாம் திருமணம் ஆகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது குரு பலம் மிக பலமாக 2ஆம் இடத்தில் இருக்கின்றது. கலத்திரக்காரர் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரனும் இந்த மாதத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்கின்றார்.
இவற்றை எல்லாம் பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்தில் களத்திர ஸ்தானாதிபதியான செவ்வாய் ஆட்சியாக இருப்பதும் திருமணத்துக்கான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய வகையாகவே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கும். வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காமல் உங்களுடைய ஜாதகம், மணமகனுடைய ஜாதகம் எவ்வாறு பொருந்துகிறது என்ற அடிப்படையிலே திருமணத்துக்கான ஒரு முடிவுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் உத்தியோகம், தொழில், வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் அவற்றிலெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை சுபிட்சமான, யோகமான, மகிழ்ச்சியான மாதமாகவே உங்களுக்கு அமையும். இனி நாம் மாணவ கண்மணிகளுக்கு எவ்வாறு இருக்கென்று பார்க்கின்ற பொழுது ஆண்டு கோள்களில் சிறப்பாக இருக்கின்றது. மாத கோள்களிலே யோகக்காரகனான புதன் பகவான் மிக அற்புதமாக இருப்பதனால் கல்வியிலே மேன்மை, நாட்டம், வெற்றி கிடைக்கும். தேர்வு மிக நெருங்க இருக்கின்ற இந்த மாதத்தில் மிக சிறந்த முறையிலே உங்களுடைய படிப்பிலே கவனம் இருக்கும். பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலை காட்டுவார்கள். அவற்றை பின்பற்றி மிக சிறந்த முறையிலே தேர்வுகள் எழுதி மிக பெரிய மதிப்பெண்கள் எல்லாம் பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியும், உற்றார் உறவினர்களுக்கு சந்தோஷத்தையும், சக நண்பர்களுடைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கும். இனி கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டுக்கோள்கள் மிக சிறப்பாக இருக்கிறது. மேலும் கலைக்காரர் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரன் மிக அற்புதமாக இருப்பதனால் உங்கள் காட்டில்தான் அடைமழை. புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான சரியான வாய்ப்புகள் நிச்சயம் இந்த மாதம் கிடைக்கும். மேலும் படைப்புகள் படைத்து கொண்டிருப்பவர்களுக்கு மக்களால் பாராட்டும், பெயரும், புகழும், பணமும் சேரும். செல்வம் சேரக்கூடிய மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் கலைத்துறையை சேர்ந்த உங்களுக்கு இருக்கிறது. இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது சிறப்பான நிலையிலே 3லே சனியும் சுக்கிரனும் சேர்த்து பெறுவதும், மேலும் 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதும் உங்களுக்கு அரசியலிலே மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமையும். எதிரிகளெல்லாம் யார் என்று அடையாளம் கண்டுகொள்வீர்கள். அவர்கள் உங்களை கண்டு அஞ்சி சற்று ஒதுங்கியே சென்று விடுவார்கள். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த மாதத்திலே அரசியலில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கின்றது. இதுவரை நாம் துலா ராசி அன்பர்களுக்கான துறை ரீதியான பலன்களையும் கோள்களின் சஞ்சார ரீதியான பலன்களையும் கண்டும். சந்திராசிரம நாட்கள். சந்திராசிரமம் என்றால் என்ன? அஷ்டமஸ்தானத்தில் அமர்கின்ற சந்திரன் தான் சந்திராசிரம நாட்கள். அஷ்டமத்தில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் மனதளவிலே பெரிதிரு குழப்பங்கள் கொடுக்கும். இங்கு சந்திரன் என்பது மனோக்காரகர். ஆகையால் சந்திராசிரம நாட்களிலே மனதளவிலே சிறு குழப்பங்கள் இருக்கும். எவை செய்யலாம், எவை செய்யக்கூடாது, இவை நல்லதா கெட்டதா என்பதை அறியாத வண்ணம் ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து விடுவார். எனவே அத்தகைய நாட்களிலே புதிய முயற்சிகளை செய்வதை தவிர்ப்பது நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் போடுவது, வீடு மாற்றுதல், வாகனம் வாங்குதல், வெளியூர் செல்வதல் போன்றவற்றை அத்தகைய நாட்களில் தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராசிரம நாட்கள் எவை என்றால் 13/2/2019 அதிகாலை 4 மணி முதல் 15/2/2019 காலை 9:30 மணி வரை சந்திராசிரம நாட்கள். அத்தகைய நாட்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பிப்ரவரி மாதத்தில் இறை வழிபாட்டுக்குரிய தினங்கள் எவை என்று பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமான நாட்கள். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை, சனி மகா பிரதோஷம். பிரதோஷ தினங்களிலே சனி மகா பிரதோஷம் மிக மிக விசேஷம். அத்தகைய நாட்களே சிவ ஆலயங்கள் சென்று சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் வழிபட்டு அவர்களுடைய அருளை பெற்று மிகப்பெரிய யோகத்தை பெறும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி ரத சப்தமி. ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற ரத சப்தமியாகப்பட்டது சூரியன் சந்திரனுக்கு உகந்த நாட்களாகும். எனவே அந்த நாளிலே சிவாலயம் சென்று சூரியனுக்கு அர்ச்சனை செய்வது, சூரியனோட அருளை பெரும்படியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி கார்த்திகை தினம், முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். செவ்வாயாகப்பட்டவை ஆட்சியாக இருந்தாலும் கோபத்தை கொடுப்பதனால் அந்த நாளிலே முருகப்பெருமானை வணங்குவதன் மூலம் செவ்வாயோட அருளை பரிபூர்ணமாக பெறும்படி கேட்டுக்கொள்கின்றேன். பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி மாசி மகம் மற்றும் பௌர்ணமி. வருடத்துக்கு ஒரு முறை வருகின்ற மாசி மாதத்தில் மக நட்சத்திரமாகப்பட்டது மிக சிறந்த நட்சத்திரமாக அந்த நாளிலே அமையும். அன்றைய நாளிலே கணபதியை வணங்குவதும் கேது பெருமானை வணங்குவதும் மிக சிறந்த யோகத்தை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். அன்றைய தினமே பௌர்ணமி வருவதனால் சந்திர பெருமானை வணங்குவதும், சிவாலயம் சென்று சந்திரனுக்கு அர்ச்சனை செய்வது, சிவனுக்கு அர்ச்சனை செய்வதும் மிக சிறந்த யோகத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் என கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக பார்க்கின்ற பொழுது பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. மாதத்தில் வருகின்ற தேய்பிறை அப்பொழுது சதுர்த்தி திருநாள் தான் சங்கடஹர சதுர்த்தி. அன்றைய தினம் சூரிய அஸ்தமனத்தன்று மாலை 6 மணி முதல் 7 மணி வரை விநாயகருக்கு நடக்கப்பெறுகின்ற அபிஷேகத்தில் கலந்து கொண்டு
உங்களுடைய பெயர்ச்சிக்கு அர்ச்சனை செய்து கொண்டு, அதாவது உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்து கொண்டால் மிக சிறந்த யோகத்தை எல்லாம் பெறுவீர்கள். இவையெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை இறை வழிபாட்டுக்குரிய மிக சிறந்த யோக நாட்களாகும். இவற்றை செய்வதன் மூலம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். நான் வணங்கும் குருமார்கள் எல்லா விதமான யோகத்தையும் உங்களுக்கு கொடுப்பார்கள். ஒரு ஜோதிடர் என்பவர் என்னவென்றால் கோச்சார ரீதியாக மட்டும் அனைத்து துலா ராசிக்கும் இத்தகைய பலன் வருமா என்பதை தெரிவிப்பார். ஆனால் துலா ராசியிலே பிறந்தவர்கள் கோபுரத்திலும் இருப்பார்கள், கூரை வீட்டிலும் இருப்பார்கள். கூரை வீட்டில் இருப்பவர்கள் திடீரென்று ஒரு யோகத்தை பெற்று கோபுரத்துக்கும் சென்று விடுவார்கள். இவையெல்லாம் அவர்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தின் மூலமாகத்தான் பெறுகிறார்கள். பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இவற்றின் அடிப்படையிலே லக்னம் என்பது வரும். லக்னம் என்பதே மையப்புள்ளி. அதன் அடிப்படையில் தான் யார் யாரெல்லாம் யோகக்காரர்கள், யார் யாரெல்லாம் அவயோகக்காரர்கள் என்பது தெரிய வரும். யோகாதிபதிகளுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடைபெறுகிறதா அல்லது அவயோகாதிபதிகளுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடைபெறுகிறதா என்பது அடிப்படையில் தான் துல்லியமாக 100% பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். கோச்சாரம் என்பது 30லிருந்து 40% தான். கோச்சாரம் என்பது ஒரு எச்சரிக்கை மணி போன்று இந்த மாநிலத்தில் வான மண்டலத்தில் கிரகங்களாகப்பட்டது உங்கள் ராசிக்கு இந்தந்த இடத்தில் இருக்கிறார்கள், சற்று எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஒரு மணி அடிப்பது போன்றுதான் கோச்சாரம். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் மூலமாகத்தான் உங்களுடைய விதி பயனை முழுமையாக நீங்கள் பெறுவீர்கள். விதி பயனாகப்பட்டது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. தசாபுத்தி அந்தரங்கள் மூலமாக அவற்றை நீங்கள் பரிபூர்ணமாக பாக்கியமாக பெறுகின்றீர்கள். இவையெல்லாம் ஒரு தகுந்த ஜோதிடர் உங்கள் ஜாதகத்தை ஆராய்ந்து எவ்வாறு இருக்கிறது என்பதை எடுத்து கூற முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை கணித்து ஆராய்ந்து அதற்குரிய பலாபலன்களை தெரிவிப்பேன். என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் என்னை நீங்கள் ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை ஃபாலோ செய்யலாம். அதன் அருகில் இருக்கும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த பிப்ரவரி மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களான உங்களுக்கு எல்லா விதமான மேன்மையும் நன்மையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.